அனைவருக்கும் மாலை மலர் டிவி சேனல்வாக என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் படத்தினுடைய இயக்குனர் எம்பி கோபி நான் தான். இந்த படம் இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா. ஸ்ரீகன் தேவா அவர்களுடைய மியூசிக்கில் பா விஜய், நாமுத்துக்குமார், சினேகன் பாடல்களில் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் ஆகுது. இந்த ஆடியோ பெரிய விஐபி சங்கர் சார் அவங்க வராங்க, சமுத்திரகனி, சசிகுமார் தானே, ராஜேஷ், இப்படி எல்லா சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. இது கஞ்சா கருப் சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் உருவான இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ். இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் நல்ல ஒரு புதுமையான கதைக்களம் அப்படி தேடி போகும்போது இந்த கதை அமைஞ்சது. அது ஆரம்பிக்கும் போது சில தயாரிப்பெல்லாம் சந்தித்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு கற்பனை சொன்னார். கற்பனை சொல்லும்போது இந்த படத்தை உருவாக்கணும். அதோடைய வெற்றி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம்னா போக 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 இன்றைக்கி எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குண்ணா. இன்றைக்கி ஆடியோ விழாவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கு இந்த படம், நான் ஏரியா பண்ணிக்கிறேன் வாரம் சொல்லி இன்றைக்கி 30-40 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு வெற்றி. அப்புறம் இந்த படத்தில் இன்விடேஷன் கொண்டு போய் கொடுக்கும்போது, ஆடியோ ஸ்கிரீன் கொடுக்கும்போது எல்லோரும் பார்த்து ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, நிச்சயமாக வியாபாரத்தை வெற்றி அடையும், நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறோம். ஏன்னா கஞ்சா கருப்பு சராசரியாக கீழே ஒரு சராசரியாக வாழ்க்கையிலேருந்து முன்னுக்கு ஒரு திரைப்படம் தயாரிப்பாளர்களுக்கு வந்திருக்காங்க. நல்ல விஷயம், நாங்கள் வாரன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு சாதாரணமாக என்னோட படத்தோட ஆடியோ எடுத்தது எங்கே போனால் பேசுவார், அது எனக்கு என்ன பேசுன்னு தெரியாது. ஜென்னில் 2 சாங்கும் பார்த்தேன். நல்ல டைட்டில் சவுண்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மகேஷ் ஆக்சுவலாக தென்மீர் பொருள்காட்டு முதல்ல மகேஷ் ஹீரோ நடிக்கிறதா இருந்தது. அவர் எதுவும் பிஸியாக இருந்தான்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கேப்பில் விளாண்டுட்டேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அவருக்கு. நான் முக்கியமாக ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்து கஞ்சா சாருக்கு. ஸோ சொல்கிறீங்களா, தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கோ அது மாதிரி தான் நானும் சந்தோஷமாக இருக்கேன். கஞ்சா கருப்பண்ண ப்ரொடியூசராக ஆகிறாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கதை செலக்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக நான் ஆர்ஆர் போயின்னு இருக்கு. உண்மையாக படம் சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் ஒரு காமெடியாக, ஒரு லவ்வபுல்லாக, ஒரு ஆக்ஷனாக எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கோபி சார் வாங்க. இவர் தான். நல்லா கரகோஷம் கொடுங்க இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணி போகிறேன். வேற யாரும் இல்லை, டைரக்டரே தான். சார் வாங்க சார். சினேகன் சொன்ன மாதிரி உண்மையாக எல்லாரும் என்னப்பா சொல்லுவாங்க, எனர்ஜியா இருக்கீங்க. நானும் ஒண்ணுமே இல்லைங்க சார் முன்னாடி. எப்போதுமே செல்லம் எப்படி இருக்கீங்க கிள்ளியே கண்ணு ஒன்றும் பெருசாயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோ மகேஷ் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் எப்படி அந்த போர்வெல் போடுவாங்களோ அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கண்கலங்க வச்சிருக்காரு. ஒரு எக்ஸலண்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக கியூட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் நம்ம பாண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மயில்சாமி அண்ணன், நம்ம அண்ணாச்சு, அவர் திருவிழா மாதிரியே இருக்கும் படம் பார்க்குறப்போ. இந்த படம் கேமராமேன் மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு, அந்த எடிட்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஸ்னேகன் சார், பா விஜய், முத்துக்குமார் அழகாக பாடல்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சிங்கர்ஸ் வேல்முருகன், கானா பாலா, அப்புறம் மகாலிங்கம், அந்த சக்தி ஸ்ரீ, ரஞ்சித், நவீன் எல்லாமே நல்லா பாடியிருக்காங்க. இந்த படம் வேல்முருகன் போர்வெல்ஸ் மிகப்பெரிய வெற்றியடைன வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கரகோஷம் வருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். முன்னாடி இல்லை, இன்விடேஷன் போட்டிருந்த அந்த டைமுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் முன்னாடியே இந்த ஆடியோவில் அந்த சாங்கை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ ஹிட்டுன்னு எனக்கு தோணிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அது திருப்பி கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல டைட்டில், ஒரு கேட்சியாக ஒரு உள்ளே போய் மனசில் பதிகிற மாதிரி வித்தியாசமான ஒரு டைட்டில் இருக்குது. இந்த டீம் முக்கியமாக என்னுடைய நீண்ட கால நண்பர், எனது நண்பர் கோபி இந்த படத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த படத்தில் கோபி ஜெயிக்கும் போது தீனா படத்தில் அந்த ஓப்பனிங் ஷோ அன்னைக்கு நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ அதே அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நான் சில விஷயங்களை மேடையில் ஷேர் பண்ணிக்க முடியாது, அதுக்காக மன்னிக்கணும். கோபி ஒர்க் பண்ணப்போ அந்த இயக்குனர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது அந்த இயக்குனரோட ஒரு சிக்கலான காலத்தில் கோபி செஞ்ச உதவி
எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்க கூட பண்ணாத ஒரு உதவி அவர் பண்ணார். அந்த இன்சிடென்ட் என்னால் மேடையில் சொல்ல முடியாது. அந்த ஒரு மனசு வந்து அவரோட சிரிப்பை பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை சிரிப்பு வந்து நாங்கள் எல்லாமே அப்படிதான் வந்தோம். ஊர்லேருந்து வரும்போது அந்த வெள்ளை சிரிப்போடு தான் வந்தோம். அது தாம்பரத்துலேருந்து தாண்டும் போதே தேஞ்சு போயிடுச்சு அப்படியே. ஸோ அந்த சிரிப்பு உங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் கோபி. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. என்னை அப்பப்போ பார்க்கும்போதுலாம் சொல்லுவார், நான் ஜெயிச்சிருவேன் சார், நான் ஜெயிச்சிருவேன் சார், நான் ஜெயிச்சிருவேன் சார்னு சொல்லுவார். உண்மையிலே ரொம்ப மனசு உள்ளேருந்து சொல்கிறேன், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, சொந்த பணத்தை எடுத்து போட்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் நர்வஸாக கூட இருக்குது எனக்கு. நான் வந்து என் படம் மாதிரி இருக்கு எனக்கு. நான் தயாரிச்சிருந்த அந்த படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. தமிழ் ரசிகர்கள் எல்லாமே எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரும் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தயாரிப்பாளர் கஞ்சா கருப்பு சார், இவர் பேர் தான் கருப்பு, மனசு வெள்ளை, பேர்லேயே போதை வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த டீம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல மாஸாக இருந்தது. அதனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா சாரும். ஹீரோ ஹீரோயின் புதுசு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டீம். ஒரு படம் புதுசாக வர்ற ஒரு டீம் சக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு 200 குடும்பம் சாப்பிடுவாங்க. அதனால வந்து இந்த நல்ல முயற்சிக்கு நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக அமீர் சார் வந்து அல்லா வேண்டாருன்னா நான் முருகன் வேண்டேன். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். எங்க இவ்வளோ பேரோட நட்பு உங்களுக்கு இருக்கு, எங்களோட ஆசீர்வாதம் இருக்கு, எங்களோட பிரார்த்தனை இருக்கு. கண்டிப்பா உங்க டீம் இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி.